நாங்கள் வந்து பர்மாவில் பிறந்து பர்மாவிலேருந்து அகதிகளாக தான் திருச்சிக்கு வந்தோம். 65ல் திருச்சியில் செட்டில் ஆனோம். 65ல் முதல்ல ஒரு மாதம் போல் சிங்காரத்தோப்பில் வண்டி ஸ்டாண்டு முந்தி இருந்தது. குதிரைகளுக்கு மியூனிசிபாலிட்டிக்கு சொந்தமான இடம். பிறகு வந்து இந்திரா காந்தி லைப்ரரி ஆக்கணும்னு சொல்லி அந்த ஷெட்டை எடுத்துட்டாங்க. ஷெட்டை எடுத்த பிற்பாடு நாங்கள் அங்கே கடை போட முடியாமல் வேறு பக்கம் போடணும்னு சொல்லும்போது தப்பகுளம் அந்த சைடு ஃபுல்லாக காலியாக இருந்தது. 65ல் இந்த சைடில் போட்டோம். அது இப்போ வரைக்கும் அங்கே தான் கடை இருக்குது. இப்போ வியாபாரமெல்லாம் ரொம்ப கம்மியாக போச்சு. ஆனால் அதே நேரம் என்எஸ்பி ரோடு பக்கம் பயங்கர திருவிழா கூட்டமாக இருக்குது. எங்கள் சைடு தப்பகுளம் அந்த சைடில் ஒன்றும் வந்து ஒன் வேயாக போயிடுச்சு. காரு வர்றதுக்கெல்லாம் இடைஞ்சலாக போயிடுச்சு. டிராஃபிக்கும் ஜாஸ்தியாக போச்சு. ஒரு காலத்தில் வந்து ஒரே நேரத்தில் ஒரு 20 அம்பாசிடர் காரு நிற்கும். அவ்வளோ டிராஃபிக் இல்லாமல் இருந்தது. தமிழ்நாடுலேருந்து ஃபுல்லாக வெளிநாட்டு சாமாங்க வாங்குறதுக்கு எங்கள் பஜாருக்கு வந்து வாங்குவாங்க. பாம்பேலேருந்து கூட வந்து வாங்கியிருக்காங்க. அதுவும் ரொம்ப நம்பிக்கையோட திருச்சி பஜாரு கரெக்டாக இருக்கும்னு சொல்லி. தப்பகுளத்தில் சொல்கிறேன். பவளவிழா வந்து கொஞ்சம் காலம்தான் இருந்தது. அதுதான் இப்போ அந்த பில்டிங்கே இல்லாமல் போச்சே. அது ஒரு 10 வருஷம் இருந்தது. எங்கள் இது வந்து 65லேருந்து இப்போ வரைக்கும் இருக்குது. யானை குளத்துக்கு மாறும்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அது எப்போ மாறும்னு சொல்கிறது தான் தெரியல. யானை குளம் எங்கே இருக்குது தெரியுமா? கேடிக்கு பின்னாடி சிங்காரத்தோப்பில் கடையை இருக்குல்ல, இப்போ போட்டிருக்க பாதி கடையை இந்த பக்கம் இந்த டிராஃபிக்காக இருக்குதுன்னு சொல்லி இங்கேருந்து போன கடையை தான் பின்னாடி ஸ்கொயராக இருக்குது. அங்கே கவர்மெண்ட்லேயே எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மாறும், எப்போ மாறும்னு தெரியல. உங்களுக்கு நினைவு இருக்கிற வரைக்கும் என்எஸ்பி ரோடு வந்து எப்படி இருந்துச்சுன்ற? என்எஸ்பி ரோடு இப்போது தான் எங்களுக்கு என்எஸ்பி ரோடுடைய அருமையே எங்களுக்கு தெரியாமல் போச்சு. காரணம், நாங்கள் வந்து இப்போ நான் வந்து ரொம்ப யாரோடையும் அவ்வளோ சீக்கிரம் நெருங்கி பழகிட மாட்டேன். நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருக்கிறதுனால இந்த என்எஸ்பி ரோடினுடைய அருமையே தெரியாமல் போயிடுச்சின்னு தான் சொல்லணும். இப்போது இந்த மலைக்கோட்டை இருக்கிற வரைக்கும் என்எஸ்பி ரோடு அசைக்கவே முடியாது, ஜோராக இருக்கும். எப்படியும் என்எஸ்பி ரோட்டில் வந்து ரொம்ப பொல்லாத நேரமாக இருந்தால் தான் பேர் சொல்ல முடியாமல் மாறிடும்னு நினைக்கிறேன். இப்போ ஐயா வந்து 1000னா நாங்கள் வந்து வெறும் 10 பைசா தான். அவ்வளோ கேப்பு இருந்தாலும் எப்படியோ தெரியாது, ஐயாவுக்கு வந்து எங்கள் குடும்பத்துக்கு மேலே ரொம்ப ஒரு நல்ல அபிப்பிராயம் எங்கள் குடும்பத்து மேலே அவருக்கு இருக்குது. ஆனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக எங்கள் பஜாருக்கு வருவாங்க. எங்கள் பஜாருக்கு வந்தாருன்னா A to Z வரைக்கும் நடப்பாங்க. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா அந்த கடையில் நின்று வாங்குவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பணக்காரங்கனாலே எனக்கு கொஞ்சம் பயம்தான். ஆனால் பணக்காரங்கிட்ட இருக்க பணம் அது அவங்க பணம். என்னை பொறுத்த வரைக்கும் அது வெறும் பேப்பர்னு தான் நினைக்கிறது. அதே நேரம் என் பாக்கெட்டில் இருக்க ₹1 வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது ₹1000 ஈக்குவலாக நினைப்பேன். ஏன்னா இது நம்ம காசு. 10 பைசாவுக்கு நாங்கள் இங்கே கடை வைக்கும்போது இன்றைக்கி ₹7 விற்கிற மசால் வடை அன்றைக்கி 10 பைசா தான். எப்போ 65ல். அதனால் என் பாக்கெட்டில் இருக்க ₹1 தான் என்னை பொறுத்த வரைக்கும் பெருசு. அதுக்காக பணக்காரங்களெல்லாம் குறைன்னு இல்லை, நம்ம கொஞ்சம் தள்ளியே இருந்துக்கிறது. எனக்கு சுதந்திரம் ரொம்ப பிடிக்கும். முழுக்க என்னை ஃப்ரீயாகவே எங்கள் அப்பா வளர்த்துருக்காரு. சுதந்திரமாக என் இஷ்டத்துக்கு வாங்கி என் இஷ்டத்துக்கு விற்கிறதுக்கு விட்டுருக்காரு. ஆரம்பத்திலேருந்தே எங்கள் அப்பாவுக்கு தனி கடை, எனக்கு தனி கடை. என் கடை நம்பர் 32, எங்கள் அப்பா கடை நம்பர் 11. ஏன்னா அப்போல்லாம் இடங்கள்லாம் ஃப்ரீயாக இருந்தது. எவ்வளோ பெரிய கடை வேணாலும் வச்சுக்கிறலாம். அப்போ தனித்தனியாக கடை இருந்தது. எப்படியோ முதலாளி நம்ம சாரதாஸ் முதலாளி அவங்கள வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு
பணக்காரங்க, ஒரு நல்ல கஸ்டமர்னு சொல்கிற அளவு தான் நான் ஆரம்பத்தில் பழகினது. அப்போது சூழ்நிலையில் எப்படியோ ஐயா வந்து திருப்பதியில் கல்யாணம் பண்ணுறாப்புல அமைஞ்சிருக்கு நம்ம ஐயாவுக்கு. எப்படியோ இவர் மனசில் வந்து இந்த கல்யாணத்துக்கு எங்கள் அப்பா அம்மா வந்து ஆசீர்வாதம் பண்ணால் நல்லதுன்னு இவர் மனசில் பட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். அது ஆரம்ப கட்டத்தில் எனக்கு இதெல்லாம் தெரியாது. பின்னாடி இவங்களோட நல்லா பழகின பிற்பாடு தான் இதெல்லாம் இவருக்கு அப்படி ஒரு நினப்பு இருந்திருக்குன்னு. எங்கள் அப்பா கிட்ட போய் சொல்லியிருக்காரு, இந்த டேட்டில் கல்யாணம், நீங்கள் அம்மாலாம் வரணும்னு கேட்டிருக்காங்க. நாங்கள் கட்டாயம் வரோம், நீங்கள் எதுக்கும் சுப்பியா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. தாராளமாக சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு எங்கள் அப்பா கடை வந்து இந்த பக்கம், ரோட்டுக்கு இந்த பக்கம், என் கடை ரோட்டுக்கு அந்த பக்கம், தெரியும் தானே தெப்பகுளம். அப்போ என்கிட்ட வந்து சொன்னார், முதலாளி நீங்கள் வரணும், ஐயா அம்மாவும் கட்டாயம் வரணும், நீ அவங்களுக்கு துணையாகும். சரி சார் வரேன் சார்னு சொன்னோம். கட்டாயம் வரணுன்னாரு. சரின்னு சொல்லியாச்சு. சரின்னு சொல்லிவிட்டு சரி நம்மளுக்கு என்ன திருப்பதிக்கு போகிறோம் தானே, திருப்பதிக்கு போனாலே ஒரு திருப்பம் வரும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இன்னொன்று நம்மளுக்கு என்ன போய் சாமியே கும்பிட்டாப்புல இருக்கோம். இவங்க ஒரு நல்ல கஸ்டமரு. நம்ம சாமான்னா வாங்கினா எங்களுக்கு சாமான் வாங்கினா தானே லாபம் கிடைக்கும், சும்மா காசு யாரும் கொடுக்க மாட்டாங்க தானே. நம்ம இவங்களுக்கும் பொருள் விற்கலாம்னு சொல்லிட்டு நம்ம போகலாம், கல்யாணத்துக்கு போகலான்னு சொல்லி ஒரு முடிவோடு இருந்தோம். கல்யாணத்துக்கு ஒரு 3 நாள் இருக்கும்போது கூப்பிட விட்டார் முதலாளி. வந்து கூப்பிட்டாங்க. இங்கே வந்ததும், சுப்பியா நீங்கள் கல்யாணத்துக்கு எல்லோரும் வந்துடணும். நாங்கள் சரி சார் வந்துடும். எப்படி வருவேன் நாங்கள் பஸ்ஸில் வந்துடுறோம் சார்னு சொன்னோம். சரி பஸ்ஸு இங்கே ஃபுல்லாகிடுச்சு. என் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் அப்போ வந்து திருச்சியிலேருந்து பஸ்ஸு தான் இருக்குது, ட்ரெயின் வந்து மதுரையிலேருந்து திருப்பதிக்கு டைரெக்டாக இருந்தது. என் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் நான் டிக்கெட் வாங்கி தரப்போகிறேன், அவங்களுக்கு பஸ்ஸு இல்லை, டைரக்ட் பஸ்ஸு ஃபுல்லாகிடுச்சின்னாங்க. உங்களுக்கும் சேர்த்து வாங்கிறேன்னாரு. வாங்கவே வாங்காதீங்க, எங்களுக்கு நாங்கள் வந்துடுறோம். எப்படிடா வருவேன்னாரு. திருப்பியும் பஸ்ஸில் தான் வருவோம். நான் தான் பஸ்ஸு ஃபுல்லாகிடுச்சின்னு சொல்கிறேன், திருப்பி நீ பஸ்ஸில் வரேன். என்ன சார் அந்த பஸ்ஸில் தான் வரணும்னு என்ன இருக்குது? நாங்கள் திருச்சியிலேருந்து வேலூர் வந்துடும், வேலூர்லேருந்து சித்தூர் வந்துடும், சித்தூர்லேருந்து திருப்பதி வந்துடும். அப்படியா, நான் உங்களுக்கும் என் சொந்தக்காரங்களுக்கு வாங்குறது மாதிரி வாங்கி கொடுத்துறேன்னேன்னாரு. வேணாம், எங்களுக்கு வாங்கவே வேணாம், நாங்கள் கட்டாயம் வந்துடுவோம் அப்படின்னு சொன்னதும் ரைட்டுன்ட்டார். அதே மாதிரி நாங்களும் சரி ஒரு நல்ல கஸ்டமரு. இவருக்கு ஒரு ப்ரீஃப் கேஸு, இந்த எக்கோலாக் பெட்டின்னு அப்போ சொன்னாங்க ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி, இந்த ஜேம்ஸ் பாண்ட் பெட்டின்னு சொல்லி. டோட்டலாக அந்த கல்யாணத்தில் இவரை தவிர வேறு யாரையுமே எங்களுக்கு தெரியாது. சரின்னு சொல்லிவிட்டு இவருக்கு மட்டும் ஒரு பெட்டி கொடுக்கணும்னு சொல்லி எடுத்து வச்சிட்டோம். அது வரைக்கும் இவரை பற்றி நாங்கள் ஒன்றும் நினைக்கல. அதே மாதிரி இங்கேருந்து வேலூர்லேருந்து சித்தூர்லேருந்து திருப்பதிக்கு போயிட்டோம். இவர் சொன்னார், நீ வந்து இந்த மண்டபத்தில் இன்ன ஆள் இருப்பாங்க, அவங்ககிட்ட சொல்லு, இப்படி மாப்பிள்ளைக்கு சொந்தக்காரங்கன்னா உங்களுக்கு ரூம் ஒதுக்கி கொடுத்துருவாங்க. நாங்கள் சரின்னு சொல்லி அங்கே போய் இப்படி மாப்பிள்ளைக்கு சொந்தக்காரங்கன்னு சொன்னதும் ரைட்டுன்னு சொல்லி ரூமை கொடுத்துட்டாங்க. நாங்கள் வந்துட்டோன்னு சொல்லி இவரை தேடி பிடிச்சி போய் பார்த்துட்டு சொன்னோம். சரி ரைட்டு, இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துருங்க, நாளைக்கு அதிகாலம்புற கல்யாணம், நீங்கள் வந்துடுங்க. நாங்கள் சரி சார்னு சொல்லியாச்சு. கிளம்புற வெள்ளனை இவருக்கு மட்டும்தான் அந்த பெட்டி இங்கேருந்து கொண்டு போனோம்னா அதை எடுத்துகிட்டு போனால் பொதுவாக இன்றைக்கி வரைக்கும் எங்கள் வீட்டு கல்யாணம் மட்டும் முன்னாடி நிற்போம். ஏதாவது சடங்குக்கு ஐயர் கூப்பிட்டாருன்னா போய் நம்ம பாட்டு எங்கேயோ பின்னாடி நின்றால் வேலை கெட்டு போயிடுமேன்னு, வேலை தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணத்துக்கு போனாலும் முன்னாடி உட்காரவே மாட்டோம், ஒரு 5 ஸ்டெப் தாண்டி பின்னாடி தான் இருப்போம். இவர் முதலாளி எங்கள் குடும்பத்தை பார்த்தோமே வாங்கன்னு சொல்லி எங்கள் அப்பா கையை பிடிச்சிட்டு நேராக கூப்பிட்டு போய் முன்னாடி உட்கார வச்சுட்டாரு. எங்கள் அப்பா அம்மா நான் என் சம்சாரம் எங்கள் 4 பேருக்கு உதவி பண்ண ஒரு பையனை கூப்பிட்டு போயிருந்தோம் கடையிலேருந்து.
உடனே உட்கார வச்சுட்டு முதலாளி என்ன சொன்னாருன்னா, நான் வந்து சொல்கிற வரைக்கும் நீங்கள் இந்த இடத்த விட்டு அங்கிட்டு இங்கிட்டு போகக்கூடாது. இது என்னடா வம்பா போச்சு, நம்மளை பிடிச்சி உட்கார வச்சுட்டு அவர் அங்கிட்டு போனதும் நம்ம பாட்டுக்கு நம்ம இடத்துல போய் உட்காரலான்னா இப்படி சொல்லி உட்கார வச்சுட்டாரு நம்மளை. நான் இது எனக்கு தெரியாமல் நீங்கள் அங்கிட்டு இங்கிட்டு போகக்கூடாது. இது என்னன்னா இந்த மண்டபத்தில் இவரை தவிர வேறு யாரையுமே நம்மளுக்கு தெரியாது. முன்னாடி நம்மளுக்கு உட்கார்ந்து பழக்கமும் இல்லை. இப்படி வேறு ஆர்டரை போட்டுட்டு போயிருக்காருன்னு இருந்தாலும் கூட என்ன பண்ணுறது, அவர் சொல்லிட்டாரு, ரைட்டு உட்காருவோன்னு சொல்லி உட்கார்ந்தோம். இவங்க பொதுவாக அது வரைக்கும் வெளியாளுகள்லாம் நாங்கள் வருமானந்து வந்தவங்க தானே, ரொம்பவும் தெரியாது. பிறகு நாங்கள்லாம் இப்போ வரைக்கும் என்ன தான் வசதி இருந்தாலும் கூட நூல் இருக்கிற தாலி கயிறு தான் போடுவோம் எங்கள் வீட்டுகள்லாம். இப்பப்போ தான் கொஞ்சம் வசதி வந்தபடி தான் செயினுக்கு மாறி இருக்காங்க. நாங்கள் வெளி கல்யாணமே என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் ஃபஸ்ட்டு. இவங்க கொடின்னு சொல்லி தங்கத்திலே ஒரு மாதிரியாக கொடி இருந்தது, செயின் கூட கிடையாது, ஒரு ரவுண்டாக ரஃப்பாக இருந்தது. அது போக போக லூஸ் ஆகிரும்னு பின்னாடி தான் கேள்விப்பட்டேன். உடனே முதலாளி வந்து அம்மா கழுத்தில் அந்த இதை போட்டாங்க. அப்போ இவங்க பாட்டி இருந்தாங்க, முதலாளியும் அந்த அம்மாவும் இவங்க பாட்டி காலில் விழுந்து கூப்பிட்டாங்க. பாட்டி மணவரையிலே இருந்தாங்க. அப்போ அவங்களும் நல்லா செக்கச்செவேர்னு லீனாக இருந்தாங்க பாட்டியை. அங்கே விழுந்து கும்பிட்ட அடுத்த நிமிஷமே மணவரையிலேருந்து பொண்ணும் மாப்பிள்ளையும் நேராக நாங்கள் வரிசையில் உட்கார்ந்துருக்கோம்ல, அங்கே பொண்ணை கூப்பிட்டு வந்து இங்கேயே விழுந்து. பொதுவாக நான் வந்து அங்கே மேடையில் வச்சு தான் விழுந்து கும்பிடுவாங்க. என்னமோ தெரியல, இவர் வந்து பொண்ணை கூப்பிட்டு வந்து இங்கே ஹாலில் ஃப்ரண்ட்டில் விழுந்து கும்பிட்டாங்க. அப்போ தான் எனக்கு சுரீர்ந்துச்சு, நம்ம இவருக்கு மட்டும்தானே பெட்டி கொண்டு இருக்கோம்னு சொல்லி உடனே ஒரு 100 ரூபா எடுத்து எங்கள் அம்மா கையில் கொடுத்து, அம்மா நீங்கள் அந்த பொண்ணு கையில் கொடுங்க, ஐயா இந்த பெட்டியை நீங்கள் இந்த ஐயா கையில் கொடுங்கன்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மா கையில் 100 ரூபா கொடுக்க சொல்லிட்டோம். அப்போ முதலாளிக்கு வந்து மாப்பிள்ளை தோழன் யாருன்னா மேரேஜ் ஹோட்டல்னு மெட்ராஸில் இருக்குது, அவர் பேரெல்லாம் கூட எனக்கு தெரியாது, மேரேஜ் ஹோட்டல்னு சொல்கிறது மட்டும் தெரியும், ரங்கசாமியா. அவர் தான் மாப்பிள்ளைக்கு தோழன். முதலாளி வந்து அவரை கூப்பிட்டு காதை கடித்தார். அவர் ஓடி போய் ஒரு மஞ்சள் பை எடுத்துகிட்டு வந்து மாப்பிள்ளை கையில் கொடுத்தாரு. மாப்பிள்ளை வந்து எங்கள் அப்பா கையில் கொடுத்தாரு. பிறகு என்ன நினச்சாருன்னு தெரியல, திடீர்னு திருப்பியும் அந்த மாப்பிள்ளை தோழனை கூப்பிட்டாரு, திருப்பி காதை கடித்தார். அவர் ஓடி போய் ஒரு மஞ்சப்பை கொண்டு வந்து மாப்பிள்ளை கையில் கொடுத்தாரு. இந்த டிப்பு மஞ்சப்பையை வாங்கி என்கிட்ட கொடுத்தாரு. சார் நாங்கள்லாம் ஒரே குடும்பம், எங்களுக்கு ஒரு பை போதும்னு வச்சுக்கூடான்னாரு. இல்லை சார் எங்களுக்கு ஒன்று போதும் சார், நாங்கள்லாம் ஒரே குடும்பம், ஒரே வீட்டில் தானே இருக்கோம், வச்சுக்கூடான்னு. இல்லை சார் திருப்பியும் நான் சொன்னேன், ஏய் நீயும் குடும்பி தானே, வச்சுக்கோன்னு ஒரு அதட்டு போட்டார். சரின்னு சொல்லி வாங்கியாச்சு. வாங்கினா பொதுவாக எனக்கு அது வரைக்கும் கிடைச்சது எங்கால் கல்யாணத்தில் சாத்துக்குடி போடுவாங்க, கொஞ்சம் வசதி இருந்தால். அப்படி இல்லாட்டா மாம்பழம் இருக்குல்ல, மாம்பழம் போடுவாங்க. தேங்காய் போடுற கல்யாணம் கூட அவ்வளோ வசதியானவங்க எங்களுக்கு ஃப்ரெண்டு யாரும் கிடையாது அப்போது. இவங்க வந்து தலைவி பார்த்தா அட்டைப்பெட்டி இருந்தது. இது என்னடா அட்டைப்பெட்டி இருக்குது, நம்ம மாம்பழத்தை பார்த்துருக்கோம் அல்லது சாத்துக்குடியை பார்த்துருக்கோம், இது அட்டைப்பெட்டிக்குள்ள என்ன இருக்குதுன்னு பார்க்க ஆசை. அதே நேரத்தில் ஃப்ரண்ட்டில் உட்காந்துட்டு இதை 4 பேருக்கு முன்னாடி எப்படி பார்க்குறது, எப்படா ரூமுக்கு போவோன்னு காத்துட்டு இருந்தோம். ரூமுக்கு போனதும் வேலையாக அட்டைப்பெட்டியை திறந்து பார்த்தா வெள்ளி டம்ளர் இருந்தது. எனக்கு அவ்வளோ சந்தோஷம். எவ்வளோ சந்தோஷம்னு சொன்னால், இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி எல்கேஎஸ் இங்கே நகை கடை இருக்கிற பெரிய கடை வீதியில் அங்கே ஒரு பாய் இருக்கிறாரு, எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. திருச்சியில் உள்ள பணக்காரங்களை 3/4 பேரை பஜாரில் பார்க்கலாம், தப்பகுளம் பர்மா பஜாரில் பார்க்கலாம். அப்படி இல்லையா அகிலாண்டேஸ்வரி கோவிலில் வெள்ளிக்கிழமை பார்க்கலாம். திருச்சியில் உள்ள பெரிய பெரிய ஆளுகளெல்லாம் தவறாமல் கோவிலுக்கு வருவாங்க. அப்போது அந்த பாய்கிட்ட சொன்னேன், பாய் எனக்கு வந்து வெள்ளி டம்ளரில் தண்ணி குடிக்கணும், வெள்ளி தட்டில் சாப்பிடணுன்னு ஆசை, என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குன்னு சொன்னதும் அந்த ஃப்ரெண்டு பாய் சொல்கிறாரு, ஏய் பைத்தியம்தான் வெள்ளியில் போய் காசை போடுவாங்க, உனக்கு தான் 5 தங்கச்சி இருக்குல்ல, நீ
கையில் காசு இருந்தால் தங்கம் வாங்கி வச்சுக்கோ, யாராவது ஒரு பிள்ளைக்கு யூஸ் ஆகும்னு என் ஆசையை முளையிலேயே கிள்ளிட்டார். அதோட இந்த வெள்ளி டம்ளர் தட்டெல்லாம் மறந்துட்டேன். இப்போ என்னடான்னா திடீர்னு ஒரே கல்யாணத்தில் எங்களுக்கு 2 பையில் எங்கள் அப்பாவுக்கு ஒரு பை கிடைச்சது, எனக்கும் ஒரு பையனா இப்போ 2 பையில் ஆயிடுச்சு. எனக்கு பயங்கர குஷி. அதோட நாங்கள் சாப்பிட்டு இலையில் வச்சது எல்லாமே எதுவுமே நாங்கள் வீண் பண்ண மாட்டோம். முதலே முடிஞ்ச அளவு வாங்கும்போதே பாதி வை, காவாசி வை, எனக்கு இது வைக்கவே வைக்காதுன்னு சொல்லிடுவோம். வேஸ்ட் பண்ணுறதே பிடிக்காது. இங்கே நான் முதலாளிக்கு ரொம்ப வேண்டியவங்கலாம் உட்காந்து சாப்பிடுவோம். இங்கே ஒரு இன்டீரியர் டெக்கரேஷன் அந்த ஐயா இப்போ இல்லை. ஆமாம், அவர் நாங்கள்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். அவர் சொல்லுவார், சுப்பையா சாப்பிட்டான்னா தட்டை கழுவ வேண்டியதில்லை, அவ்வளோ சுத்தமாக சாப்பாடுலேயே காலி பண்ணிடும். அவரும் சின்ன பிள்ளைய விட மோசமாக இருக்கும். நாங்கள் எங்கள் வீட்டில் இப்படிலாம் சாப்பிட்ற சாமான வேண்டியதை வச்சுக்கிற வேண்டியதானே, ஏன் வீணாக தட்டில் போவான்னு. அவர் அந்த மாதிரி பழக்கப்பட்டவர், நானும் இந்த மாதிரி பழக்கப்பட்டவர். அவர் அடிக்கடி சொல்லுவார், முதலாளிகிட்டே சொல்லுவார், சுப்பையா சாப்பிட்டான்னா தட்டையை கழுவ வேண்டியதில் அவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு சொல்லி. எனக்கு இந்த வெள்ளி டம்ளர் வந்ததில் பயங்கர சந்தோஷம். சரி, அதோட சாப்பாடு அவங்க கொடுத்தது எல்லாமே இலையில் வச்சதெல்லாம் சாப்பிட்டாச்சு. என்னென்ன கூட சிலது தெரியாது. இருந்தாலும் சரி, நம்ம எங்களுக்கு தான் பெரிய இடமே பணக்காரங்களாக தான் தெரியாது தானே. சாதாரண சிம்பிளான கல்யாணங்கிறதுலான்னு போயிருந்தோம். திருப்பதியில் கல்யாணத்தை முடிச்சுட்டு வந்த பிற்பாடு டோட்டலாகவே முதலாளியையும் மறந்தாச்சு, எல்லாத்தையும் மறந்தாச்சு. ஒரு 10-15 நாளைக்கு பிற்பாடு திருப்பி கடையிலேருந்து முதலாளி உங்களை கூப்பிட்டாங்க, வந்துட்டாங்களான்னு கேட்டேன். வந்துட்டாங்க, நேற்று வந்தாருன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் நடந்து வந்தேன். எப்படி இருந்தது கல்யாணம் ஜோராக இருந்தது. சாப்பாடு பிரமாதமாக இருந்தது, என்னன்னே தெரியாது. இலையில் வச்சதெல்லாம் சாப்பிட்டோம், ஒரே இனிப்பாக இருந்ததுன்னு சொன்னோம். இது ஸ்பெஷலிஸ்டாக லண்டன்லேருந்து வந்தால் சமைச்சாங்க அப்படின்னாங்க. நான் இந்த கடையில் இயற்கையாகவே இயற்கை எப்படியெல்லாம் மாறுதுன்னு சொல்லி, எனக்கு பஜார்லேயே 3 கடை இருக்குது. ஆரம்பத்துலேருந்து எங்கள் அப்பாவுக்கு இல்லை, அது பாட்ட நாங்கள் ஒரு 12,000 ரூபா கொடுத்து ஒரு கடை வாங்கினோம். மொத்தம் 3 கடை இருக்குது. அப்படி இருந்தும் கூட நான் முதலாளிகிட்ட வேலை செய்கிறாப்புல அமைஞ்சது. அப்போது எப்போன்னா 95 நவம்பரில் குறவே கிடையாது. அது பாட்டு வியாபாரம் நடந்துகிட்ருக்கு, பணம் வந்துட்டுருக்கு, நல்லா உப்பி போய் இருக்கிற நேரம். இதுதான் டெத்துன்னு சொல்கிறதே, இதுதான் ஃபஸ்ட்டு டெத்து எங்களுக்கு. என் மருமகன் இறந்து போனது. அப்போ இந்த 16 நாளில் நிறையா பேர் கேள்விப்பட்டு எல்லோரும் கேட்பாங்க. சாப்பிட முடியாது, தூக்க முடியாது, ஒரே கண்ணமெல்லாம் அப்படியே சப்புன்னு வற்றி போயிடுச்சு. அப்போ முதலாளியும் காரியத்துக்கு வந்தாலும் என்னை பார்த்துட்டு, நீ வா, என்கிட்ட கொஞ்ச நாளைக்கு இரு, உனக்கு எப்போ திருப்பி போகணுன்னு சொல்லணும் போ. நீ என்கிட்ட இருந்தேன்னு சொன்னால் உனக்கு வெளியில் மழை பெஞ்சாலும் தெரியாது, வெயில் அடித்தாலும் தெரியாது. யாராவது நனைஞ்சிட்டு வந்தாங்கன்னா, ஓ வெளியில் மழை பெய்யுதுன்னு அப்போ தான் உனக்கு புரியும்னாரு. அது வரைக்கும் உண்மையிலேயே எனக்கு நான் உண்டு, எங்கள் வியாபாரம் உண்டு, ஏன்னு சம்மந்தப்பட்டது தான். அங்கே இங்கெல்லாம் ரவுண்ட் அடிக்கிறதுக்கே எனக்கு நேரமும் இல்லை. எனக்கு தான் திருச்சி பர்மா பஜாரில் இருந்ததுனால முக்கால்வாசி பேர் தெரியும். இதில் சில பேர் என்னை இங்கே பார்த்ததுமே பதறுவாங்க. ஏன்னா ஓரளவு வசதினா ரொம்ப ஹோஹோன்னு இல்லாட்டாலும் கூட சுமாரான குவாலிட்டி, நல்ல பையன், ஏன் இவன் இங்கே வேலை செய்கிறான்னு ஒரு அம்மா பதறாங்க. எனக்கு நல்லா தெரியுது. பக்கத்தில் முதலாளியும் இருக்கிறாரு. 20 வருஷம் பண்ணேன் நம்ம கடையில் இருந்தேன். எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. நானும் சிட்டுக்குருவி மாதிரி ஒரு இடத்துல நிற்க மாட்டேன். 4வது கடையில் எனக்கு வேண்டிய பாட்டு போட்டேன்னா அங்கே போய் அந்த பாட்டு முடிகிற வரைக்கும் கேட்குற ஆள். எனக்கு நான் தான் ஆரம்பத்துலேயே சொல்லிட்டுலாம் சுதந்திரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு. இருந்தாலும் கூட இவர் முதலாளியினுடைய அணுகுமுறை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, இந்த பணத்துக்காக தானே நம்ம வெளியில் போனாலும்
பணத்துக்காகத்தானே திருப்பியும் 65லேருந்து 96லேருந்து இங்கே வர ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு முன்னாடி சமயத்தில் கூப்பிடுவார் ஃபோன் பண்ணி, எங்கள் கடையில் யார் யார் இருக்காருன்னு சொல்கிறது முதலாளிக்கு தெரியும். ஏய் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் பாரு, நான் சும்மா தான் உட்காந்துட்ருக்கேன். அப்படியா, இங்கே இன்றைக்கி அவன் வரலை இவன் வரலை, நீ ஃப்ரீயாக இருந்தால் வாம்பாரு. சரின்னு சொல்லி சும்மா இங்கே கதை பேசிகிட்டு இருக்கிறத விட யாருக்காவது உபயோகமாக இருந்தால் நல்லது தானேன்னு சொல்லி வருவேன். ஒரு 2 நாள் அந்த வந்தால் அன்றைக்கி ஃபுல்லாக இருந்துட்டு ஒன்றாவே உட்காந்து சாப்பிட்டுட்டு பிறகு சரி நீ போகணும்னு சொல்லிடுவார். ஒரு 2 நாள் கேப் விட்டு ஒரு 3 நாள் கொஞ்சம் கொஞ்சமாக அவரும் என்னைய வந்து கொஞ்சம் கொஞ்சமாக, ஏன்னா இல்லாட்டா இந்த குச்சி உடஞ்சி போயிடும்னு நினைப்பாரான்னு தெரியல. ஆனால் முதலாளி தான், யாரை எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணதுனால நான் 1 வருஷமும் 8 மாதம்தான் முடிவோடு தான் வந்தேன். யதார்த்தமாக பேசும்போதும் இவர்கிட்டையும் சொல்லிட்டேன், நான் உங்கள்கிட்ட 1 வருஷமும் 8 மாதம் தான் இருப்பேன், அது பாடு நான் போயிடுவேன்னு. அன்றைக்கி சொல்லும்போது யதார்த்தமாக தான் சொன்னேன். ஆனால் ஒன்றுமே சொல்லலை. ஒரு 2-3 நாளைக்கு பிற்பாடு தான் சொன்னார், நீ சுலபமாக சொல்லிட்ட, இருந்தாலும் கூட நம்ம என்னைக்காவது ஒரு நாள் பிரிய வேண்டிய ஆளுக தான் சொன்னார். என்னடா நம்ம யதார்த்தமாக சொன்னதே இவர் இவ்வளோ வருத்தப்பட்டுறாரு, நம்ம சொன்னது தான் தப்போன்னு பின்னாடி இது பண்ணேன். என்ன இப்போது நான் நின்றே 7 வருஷம் முடிஞ்சிருச்சு. 2016 டிசம்பர் 31 முடிஞ்சிருச்சு. இந்த 20 வருஷத்தில் புது கணக்கு போடுறது முதலாளி தான். இன்றைக்கி நான் தான் போனி பண்ணேன். ஆமாம்மா, இவர் முதலாளின்னு சொல்கிறது ரொம்ப திருச்சிக்காரங்களுக்கு மட்டும்தான் தெரியும். தெரியாதாலுன்னா நிறையா பேர் வேலை செய்கிறதுல வேலை செய்கிறவங்கன்னு தான் நினைப்பாங்க. இவரும் அந்த பந்தான்னு சொல்கிறதே கிடையாது. கும்பலில் திருடு போயிடும், அதனால் கிளியர் பண்ணிடணும், கும்பலாக அங்கங்கே நிற்கக்கூடாதுன்னு எந்த கவுண்டர்னாலும் சரி போய் நின்று சீக்கிரம் கிளியர் பண்ணிடுவார். அதனால் ரொம்ப பேருக்கு இவர் முதலாளின்னு தெரியாது. சில பேர் இவர் ரொம்ப அவசரம் வேறப்படுவார். சில பேர் என்ன இவர் அங்கே இருக்கும்போது அங்கே வந்தார், இப்போ இங்கே வந்துட்டாருன்னு காதுபடையாக பேசுவாங்க. காரணம் கஸ்டமரு தான் நம்மளுக்கு சாப்பாடு. உண்மையான எஜமான் வந்து கஸ்டமர் தான். அதனால் நம்ம முன்கை நின்றால் தான் முழங்கை நீளும். வந்ததும் நம்ம முதல்ல குடிக்கிறதுக்கு கூல்ட்ரிங்க்ஸ் கொடுப்போம். அவங்க நிறையா பை இருந்துச்சுன்னு சொன்னால் 2வது ரவுண்டு கூட கொடுக்க சொல்லுவார். நாங்கள் கூட கொடுத்தாச்சின்னு சொன்னால் கூட இல்லை கொடு மாதிரி சரின்னு சொல்லி கொடுப்போம். நிறைய பை இருந்துச்சுன்னா எப்படி போவீங்க, பஸ்ஸில் போகாதீங்க, இந்தாங்க பிடிங்க 500 ரூபா. நீங்கள் டிஃபன் சாப்பிட்டுட்டு முடிஞ்சால் வேஷ்டியில் கட்டி கொடுத்தா, இப்போ 10 பைன்னா வேஷ்டியில் கட்டும்போது 3 பார்சல் 2 பார்சலில் முடிஞ்சிடும். நீங்கள் பஸ்ஸில் போங்க அல்லது சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொன்னால் இதெல்லாம் நம்ம விதைக்கிறது. சில இது உடனே பலன் கிடைக்கும், சில இது லேட்டாக கிடைக்கும். அது மொத்தம் எதுவும் வீணாக போகாது. அந்த மாதிரி நினைப்பு உள்ள ஆள் யார் முதலாளி. நிறையா அள்ளி கொடுப்பாரு. மனசில் பட்டுச்சுன்னா யார்கிட்டையும் கேட்க மாட்டார். டிஸ்கவுண்ட்டும் கொடுப்பாரு, இன்றைக்கி இல்லாட்டா நாளைக்குன்னு நினைப்பார். சுலபமாக ஈஸியாகவே மன்னிச்சுக்கோங்க, அவனுக்காக நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன்னு கஸ்டமர்கிட்ட. இப்போ நம்ம ஒன்றுக்கு வாக்குவாதம் வருதுன்னு வச்சோங்க, கடை பையனுக்கும் கஸ்டமருக்குன்னா திடீர்னு முதலாளி நான் அவனுக்காக உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன்னு சுலபமாக முதலாளி சொல்லிடுவார். அன்னதானம்னு சொல்கிறது எது எவ்வளோ பணம் கொடுத்தாலும், ஓ இன்னொரு 2000 ரூபா கட்டு இன்னும் சேர்த்து கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்குமேனு தான் இயற்கையாக சொல்லும். சாப்பாடு அன்னதானம்னு சொல்கிறது போதும், இதுக்கு மேலே நம்மளால் சாப்பிட முடியாது, ஐயோ போதும் என்னால் சாப்பிடவே முடியாதுன்னு சொல்கிறது இந்த அன்னதானம் தான். எவ்வளோ சாப்பாடு எல்லாம் கொடுப்பாங்கன்னு. இங்கேருந்து உத்தரகோசம் மங்கைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ராமேஸ்வரத்துக்கு முன்னாடி மெயின் ரோட்லேருந்து கொஞ்சம் ஈஸியாக போகணும். அந்த ஊர் பேர் உத்தரகோசம் மங்கை, உத்தரகோசம் மங்கைன்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு சிவன் கோவில் இருக்குது. அதில் ஒரு சன்னிதானம் நடராஜர் சிலை, அது பச்சை மரகத கல், ஒரே கல்.
ஒரே கல். அது இந்த மார்கழி மாதம்தான் வரும்னு நினைக்கிறேன். மார்கழி மாதத்தில் சந்தன காப்பு ஃபுல்லாக தடவுனா அடுத்த வருஷம் மார்கழி மாதத்தில் தான் அதை சுத்தம் பண்ணிட்டு புதுசாக தடவுவாங்க. இங்கேருந்து மொதல் ரவுண்டில் சாப்பாடு மட்டும்தான் போச்சு. அடுத்த ரவுண்டு அந்த ஏரியாவில் தண்ணி, நல்ல தண்ணி கிடைக்காது. அங்கே கிடைக்கிற தண்ணி தான் குடிச்சிட்டு இருந்தாங்க. இங்கேருந்து சாப்பாடு கொண்டு போய் கொடுத்த தண்ணியில் வேனில் குடிக்கிற தண்ணியும் கொண்டு போய் கொடுப்பாங்க. அவ்வளோ நிறைய தர்மம். இந்த தர்மம் தான் காப்பாற்றுதுன்னு சொல்லுவோம். எனக்கு நாங்கள் 10 பைசா தான். 1000ரூபாவுக்கும் 10 பைசாவுக்கும் உள்ள வித்தியாசத்தில் நாங்கள் இருந்தாலும் கூட நிறைவாக இருக்குது. எங்களுக்கு ஒரு குறையும் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துட்டால் எனக்கு மூத்த பொண்ணுக்கு 2 பையங்க. மூத்த பையனுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. 3வது பொண்ணுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. கடைசி பையனுக்கும் ஒரு பையன் ஒரு பொண்ணு. அப்போ எதுவுமே குறை இல்லாமல் போச்சு தானே. அப்போ இதெல்லாம் கடவுளுடைய கருணை. கடவுளுடைய கருணை நம்மளுக்கு வேணும்னா நம்ம ஓரளவு நியாயமான ஆளுகளாக இருந்தால் தான் கடவுள் நம்மளுக்கு கொடுப்பாரு, நம்மளுக்கு செய்வாருன்னு சொல்கிற நம்பிக்கை இருக்குது. இப்போ நானும் முதலாளியும் 2 பேரும் சிரித்து பேசிகிட்டு இருப்போம்னு வச்சுக்கோங்க. ஒரு வக்கீலோ அல்லது டாக்டரோ அல்லது ஒரு மில் ஓனரோ வந்துட்டாங்கன்னா நான் பாட்டுக்கு நைஸாக எழுந்திரிச்சு போயிடுவேன். இவர் நீ வெளியில் போகணும்னு சொல்கிற அளவு காத்துட்டு இருக்க மாட்டேன். நான் நைஸாக ஓடிடுவேன். நான் சொல்லாமல் கொள்ளாமல் போயிடுவேன். இவருக்கா நீ போக வேண்டியதில்லை, நான் ஒன்றும் ரகசியம் பேச வேண்டியதில்லைன்னு சொல்லியும் இருக்காரு, சொல்லாமல் போட்டுன்னு இருந்திருக்காரு. அப்போது நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன, நம்ம உண்மையாக இருந்துட்டு போவோம். அடுத்த ஆளுக்கு நம்ம பாரமாக இருக்கக்கூடாதே தவிர உண்மையாக இருக்கலாம் தானே. 70ல் கல்யாணம், 25 வருஷம் சேர்த்தா 95ல் வெள்ளி விழா கொண்டாடணும். அதுக்கு புஸ்தகம் ஒன்று அடித்தோம். அதில் முதலாளியும் எழுதியிருக்காரு. கையில் போய் திணிப்பார் யாரும் முதலாளி. எங்கிட்ட மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் இவர் ஏன் இப்படி போய் திணிக்கிறாரு, நம்மகிட்ட கெஞ்சினா நம்ம கொடுக்கல. நாங்கள்லாம் பேசிக்கிறோம் கூட. இருந்தாலும் கூட இவர் நீ இதை ஒரு செலவு கணக்குன்னு எடுக்காத, இதெல்லாம் நம்ம விதைக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லுவார். அதே மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்குறது, பை கொடுக்குறது, அது இயற்கையாகவே வரும் போல் இருக்குது. எங்களை தவிர, எங்களைன்னா செகண்ட் ரவுண்டில் உள்ள தலைவர்கள் யாருக்குமே இவர் ஏன் இப்படி போய் திணிக்கிறாருன்னு தான் தோணுமே தவிர, இவர் விதைக்கிறாருன்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப அனுபவம் வந்த பிற்பாடு தான் ஓஹோ இது ஒன்றும் நம்மளுக்கு நஷ்டம் கிடையாதுன்னு.